யாருமே தேவையில்லை. அவங்களுடைய அறிவு, அவங்களுடைய மூளை, அவங்களுடைய உழைப்பு, இதுதான் வந்து மிதுன ராசிக்குண்டான ஒரு மூல காரணமே. 4ஆம் இடங்கிறது தாயினுடைய ஆரோக்கியத்தையும் குறிக்கிறதுனால 2 பேருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். அது மட்டும் இல்லாம சூரியன் கேது சேர்க்கை வேற உங்க ஜாதகத்துல இருக்கு அப்படின்னாலும் உங்களுடைய தந்தையினுடைய ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. இருக்கிற இடத்துல அதிக டிப்ரெஷன் கொடுக்கறது, டிப்ரெஷன் ஆகும், நமக்கு லைஃப் இப்படியே போயிருமா, நம்ம இப்படிதான் இருப்போமா அப்படின்னு நிறைய குழப்பங்கள் ஒரு 20ஆம் தேதி வரைக்கும் கொடுப்பாருங்க. இந்த நேரத்துல இரவுல போறத தவிர்த்துக்கோங்க. ஏன்னா கேது புதன் சேர்க்கை ஏற்படுது இல்லையா இந்த மாசம். அப்ப இந்த விஷ ஜந்துக்கள்னால பாதிப்புகள் ஏற்படுறது, சின்ன ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும். உங்க முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். நீங்க செய்ய வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது இந்த கேதுவை மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுதான். ஸோ அது யாருக்குமே இப்ப வரைக்கும் கேதுக்கு பரிகாரமே இல்லைங்கிறது தான் ஒரு விஷயமே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. டெம்பிள் எக்ஸ்பிரஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம ஆவணி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் பார்த்துட்டீங்கன்னா என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்கன்னு பார்க்கலாம். இறுதியாக என்ன வழிபாடுகள் செய்யலாம், அதை செய்யும் பொழுது நமக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் விலகி யோகங்கள் வரப்போகுது அப்படிங்கறதை முழுமையாக பார்க்கலாம். இந்த மாதத்துல குரு பகவான் தன்னுடைய கடக வீட்டுல உச்சமாகி புதனோட ஒரு 5ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். இந்த 5ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா புதனும் கேதுவும் அதே போல சூரியனும் சேர்ந்து சிம்ம வீட்டுல இருக்காங்க. சிம்ம வீட்டுல சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்கார். புதன் 21ஆம் தேதிக்கு மேல கன்னியா வீட்டுக்கு, தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வந்து ஆட்சி உச்ச பலம் பெறுகிறார். அது வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா சுக்கிரன் 16ஆம் தேதி வரைக்கும் கன்னி வீட்டுல நீச நிலையில் இருக்கிறார். பொதுவாகவே சுக்கிரன் நீசமானா, ஏன்னா சுக்கிரன் தான் வந்து எல்லாருக்குமே லக்ஸரியா இருக்கக்கூடியவர், பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவர், சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடியவர். அப்ப சுக்கிரன் நேசமாகக்கூடிய ஒரு காலகட்டங்களை எல்லாருக்குமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் வரும். அது ஒவ்வொரு ஜாதகத்துக்கு ஒவ்வொரு மாதிரி பலன்கள் கொடுக்கும். அதையும் நம்ம பார்க்கலாம். சூரியனும் கேதுவும் சேர்ந்து சிம்ம வீட்டுல நிக்கிறாங்க. பொதுவாகவே சூரியன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா பித்ரு தோஷம், முன்னோர்கள் சாபம், முன்னோர்களுடைய தோஷம், குலதெய்வ தோஷம், அப்பாவளி, பூர்வீகம், பூர்வீக சொத்து, பாட்டனார் சொத்து, இது எல்லாமே ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். உங்க ஜாதகத்துல சூரியன் கேது சேர்க்கை, சூரியன் ராகு சேர்க்கை, சூரியனுக்கு ராகு கேதுக்கள் திரிகோணத்துல இருக்கு, அல்லது சூரியனுடைய சாரத்துல ராகு இருக்குது, ராகு கேது சாரத்தில் சூரியன் இருந்தாலும் இந்த தாக்கம் இருக்கும். இப்படி இருந்தாலும் அந்த தோஷம் உண்டு. ஆனா பயப்பட வேண்டியதில்லை. இந்த சூரியன் கேது ராகு சேர்க்கை எல்லாமே பாத்துட்டீங்கன்னா முன்னோர்களுடைய சொத்துக்கள் கிடைக்காது, அவங்க மூலமா முன்னேற மாட்டோம் அப்படின்னு இருந்தாலும் கூட தானாக உழைத்து யாருடைய உதவிகளும் இல்லாம தன் கையை ஊன்றி தானாக மேல வந்து ஜெயிக்கக்கூடியவர்கள். அதுவும் சூரியன் கேது சேர்க்கையில பாத்தீங்கன்னா சூரியனா கேது அப்படின்னு சேர்றது ஞானத்தை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை. அப்போ அரசியல்வாதிகளுக்கு அறிவுரை கொடுக்கக்கூடியவர்கள், அரசாங்கத்துக்கே உதவி செய்யக்கூடியவர்கள், அரசாங்கத்துக்கே பணம் கொடுக்கக்கூடியவர்கள், கடன் கொடுக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சூரியன் கேது சூரியன் ராகு சேர்க்கை இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கும். அரசியல்வாதிகளுடைய தொடர்புகள் நிறைய இருக்கும், பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் இருக்கும். தானா முன்ன வந்து சமாளிக்க முடியாது அவங்களால. அதனால முன்னாடி ஒரு ஆளை நிறுத்திட்டு பின்னாடி இருந்து எல்லா வேலைகளையும் செய்யும் பொழுது சூப்பரா சக்சஸ் ஆயிடுவாங்க அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. உங்க ஜாதத்துல அது இருக்குதுன்னா எந்த நேரங்காலங்கள் அதில் வரும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். அடுத்து சுக்கிரன் பாருங்க 16ஆம் தேதிக்கு வரைக்கும் உங்களுக்கு வந்து நீச நிலையில் இருந்தாலும் கன்னியா வீட்டுல 16ஆம் தேதிக்கு மேல தன்னுடைய மூல திரிகோண வீடாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி கடாட்சத்தை முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு வீடாக இருக்கக்கூடிய துலாம் வீட்டுக்கு ஆட்சி பலம் பெற்று வருகிறார். அது தன்னுடைய சொந்த வீடு. அங்கதான் சுக்கிரன் ரொம்ப பலமா இருக்க போறாரு. சோ இந்த அமைப்பு எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா எல்லாருக்குமே செம்மையா ஒர்க் அவுட் ஆகும். யாருக்கெல்லாம் என்னென்ன பண்ண போகுது அப்படிங்கிறது நம்ம முழுமையாக பார்க்கலாம். சனி ஆல்ரெடி வக்கரகதியில இருக்கார். உங்க ஜாதகத்தில் சனி வக்கரகதியான்னு பாருங்க. அப்படி இருந்தால் மிகப்பெரிய யோக காலகட்டங்கள். ஏன்னா சனி வக்கரமாகும் பொழுது நேரடியாக 16ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரனை பார்க்கிறார். இதுவும் ஒரு யோகத்தை கண்டிப்பா கொடுத்தே தீரும். சோ ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் தனிப்பட்ட முறையில இப்ப என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பலன்கள் அப்படிங்கறத முழுமையாக பார்க்கலாம். மிதுன ராசிக்குண்டான ஆவணி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா எப்பொழுதுமே மதுரை மீனாட்சி அம்மனுடைய முழு கடாட்சமும், குருவாயூர் அப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணருடைய முழு கடாட்சமும் பெற்ற ராசி மிதுன ராசி. இயற்கையாகவே அந்த குணங்கள் அப்படியே இருக்கும் அவங்க கிட்ட. யாருடைய உதவிகளும் இல்லாம, யாருடைய உழைப்பும் இல்லாம, தன்னுடைய உழைப்பால தானே தனக்கு உதவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்து
தன்னால் மேல வந்து சுயம்புவாக சம்பாதிச்சு மற்றவர்களுக்கு எல்லாருக்குமே உதவிகள் செய்யக்கூடிய ஒரு ராசி மிதுன ராசி. அதாவது எந்த சப்போர்ட்டும் இல்லாம ஜெயிச்சு மேல வரக்கூடியவங்கன்னு அர்த்தம். யாருமே தேவையில்லை. அவங்களுடைய அறிவு, அவங்களுடைய மூளை, அவங்களுடைய உழைப்பு, இதுதான் வந்து மிதுன ராசிக்குண்டான ஒரு மூல காரணமே. சோ வந்து அப்படி இருக்கக்கூடிய சுயமாக இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் கேதுவோட சேர்க்கையில இருக்காரு. அப்போ புதன் கேது சேர்க்கை இயற்கையாகவே சரியான ஞானத்தை கொடுக்கக்கூடிய பீரியட் இந்த டைம்ல தான். கேதுன்னா ஞானம், கேதுனா குழப்பம், கேதுனா தடை தாமதம். இப்ப சில விஷயங்கள் தடைகளை கொடுத்தாலும் கூட ஏன் தடைகளை கொடுத்துச்சு, அப்ப என்ன இருக்கு இதுல, இந்த மாதத்துல உங்க அதாவது உங்க குடும்பத்துல எதனா நடக்காம இருக்கு, உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்காம இருக்கு, ஒரு தொழில் போகல, என்ன ரீசன் அப்படிங்கிறது நீங்க தெரியாம இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த மாசம் அதெல்லாம் தெரிய வச்சிருவார். எதனால, ஏன் இப்படி அப்படின்னு அந்த ஞானத்தை கொடுத்துருவார். அதற்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா இந்த புதன் 21ஆம் தேதிக்கு மேல தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய கன்னியா வீட்டுக்கு ஆட்சி உச்ச பலம் பெற்று வரும் பொழுது டோட்டலா ரிலீஃப் பண்ணிடுவார். ஓ இதனாலதான் நமக்கு நடக்கலையா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்த கேது அடுத்தது இந்த புதன் என்ட்ரி ஆனோம்னா அந்த புதன் மூலமாக அந்த செயல்கள் எல்லாமே செம்மன செஞ்சு வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக 21ஆம் தேதிக்கு மேல இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கொடுத்தே தீரணும் அப்படிங்கிறது விதி இந்த மாசம். அது மட்டும் இல்லாம பெயர், புகழ், மதிப்பு இதெல்லாம் கொஞ்சம் குறைவாதான் இருக்கும். 3ஆம் இடத்துல இருந்தாலும் கேதுவோடு இருக்கும்போது தேவையில்லாத வம்பு வழக்குகள் பண்றது, தேவையில்லாம ஒரு கடுமையான முயற்சி செய்து அதுல வந்து தோத்து போறது, ஒரு முறைக்கு பல முயற்சி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாம் இருக்கும். பட் 21ஆம் தேதிக்கு மேல நீங்க போட்ட உழைப்புக்கும் நீங்க செய்த வேலைக்கும் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் அதற்குண்டான பணவரவும் ஊதியமும் கிடைத்தே தீரணும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. கூடவே சூரியன் இருக்காரு இல்லைங்களா, அதனால ஒன்னும் பெரிய ப்ராப்ளத்தை கொடுக்க மாட்டாரு. ஏன்னா அங்க ஆட்சி உச்சபலம் பெற்றிருக்கிறதுனால கீழே விழுந்தாலும் எழுந்து ஓடு அந்த மைண்ட் செட்டை கொடுத்துக்கிட்டே இருப்பார். நீங்க அதை நோக்கி போய்கிட்டே தான் இருப்பீங்க. அந்த கட்டத்துக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுத்து கொண்டேதான் இருப்பார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அதே போல இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறதுனால உங்களுடைய ஆரோக்கியமும் பிளஸ் 4ஆம் இடங்கிறது தாயினுடைய ஆரோக்கியத்தையும் குறிக்கிறதுனால 2 பேருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். அது மட்டும் இல்லாம சூரியன் கேது சேர்க்கை வேற உங்க ஜாதகத்துல இருக்கு அப்படின்னாலும் உங்களுடைய தந்தையினுடைய ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. இயற்கையாகவே உங்க ஜாதகத்துல சூரியன் கேது, சூரியன் ராகு சேர்க்கை இருக்கு அப்படின்னா நீங்க நல்லா தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நேர காலகட்டங்கள்ல உங்க முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணங்கள் கொடுக்கறது, திலகமும் பண்றது, முன்னோர்களுக்கு உண்டான ஏதாவது யாகம் பண்றது, இது போல சில விஷயங்கள் நீங்க ஜோசியர்கிட்ட கேட்டிருப்பீங்க இல்லைங்களா, இந்த விஷயத்துல இந்த மாசம் பண்ணினீங்கன்னா பெரிய வளர்ச்சி உண்டு, பெரிய ஆரோக்கியம் நல்லா இருக்க போகுது, உடம்புல இருந்த நோய் எல்லாம் விலக போகுது, மனசு தெளிவாக போறீங்க, உங்க முன்னோர்கள் உங்க கூட வந்து இன்னும் உங்களுக்கு ஆசைகள் கொடுப்பாங்க அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு, பெரிய வெற்றியை நோக்கி போவீங்கிறது ஒரு அமைப்பு. ஏன்னா இது வரைக்கும் நீ அடுத்த வருஷம் ஆகும். சோ இந்த வருஷத்தை ஓட்டுறதுக்கு இந்த மாசம் உங்களுக்கு செமையா ஒர்க் அவுட் ஆகும் இந்த நேர காலங்கள். ஓகேங்களா. அதே போல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 5 மற்றும் 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நீசம் பெறுகிறார். பொதுவா 5ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் பாவ கிரகங்கள் இருந்தாலும் 5ஆம் அதிபதி நீசமானாலும் அடிப்படை கல்வி அல்லது கல்விகள் தடையாகும் அமைப்பு உண்டு. ஏன்னா 5ஆம் இடம் தான் புத்தி, 5ஆம் இடம் தான் ஞாபக சக்தி, 5ஆம் இடம் தான் பாத்தீங்கன்னா பதவி உயர்வு. அப்ப நீங்க என்னதான் 4ஆம் இடத்துக்கு நம்ம சொல்லுவோம், 4ஆம் இடம் தான் வந்து படிப்புன்னு சொல்லுவோம். என்னதான் வந்து இயற்கையாகவே மிதன ராசி நல்லா படிக்கக்கூடிய ராசி தான். அப்போ 4ஆம் இடத்து அதிபதியும் மிதன ராசிக்கு நல்லா இருந்தாலும் இல்லாட்டியும் படித்து நல்லா ஒரு வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இல்லாம இருக்கு அப்படின்னா இந்த மாசம் இந்த சுக்கிரன் நீசமாகக்கூடிய ஒரு காலகட்டங்கள்ல ரொம்ப பொறுமையா இருந்து கொள்ளுங்கள். படிப்பு தடையாகும், ஞாபக சக்தி குறையும், படிப்புக்கான வேலை கிடைக்குதுன்னு சொல்லி மைண்ட் டிப்ரெஷன் ஆகும். ஏன்னா கேது இருக்காருல, கேது தான் இருக்கிற இடத்துல அதிக டிப்ரெஷன் கொடுக்கறது. டிப்ரெஷன் ஆகும், நமக்கு லைஃப் இப்படியே போயிருமா, நம்ம இப்படிதான் இருப்போமா அப்படின்னு நிறைய குழப்பங்கள் ஒரு 20ஆம் தேதி வரைக்கும் கொடுப்பாருங்க. அதோட இந்த சுக்கிரன் வேற நீசமாகறாரா, அப்ப இன்னும் உங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இல்லாம இருக்கும். அதே போல 5ஆம் இடத்து குடும்ப ஒற்றுமையா நீங்க குழம்பி குடும்பத்தையும் சேர்த்தி குழப்பி குழந்தைகளையும் சேர்த்தி குழப்பி எல்லாம் நடக்குது விஷயம் எல்லாம். அல்லது குழந்தைங்க யாராவது மிதுன ராசிக்கு இருக்காங்களா, அவங்க நேரம் உங்களுக்கு போட்டு ஏதாவது பாதிப்பை கொடுக்கறது, இந்த மாதிரி கூட இருக்கலாம். சோ கொஞ்சம் ஒரு 16ஆம் தேதி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் இந்த சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய 5ஆம் இடத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் உங்க குலதெய்வம் உங்க கூட இருக்கும். குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தினால குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவு பிரச்சனை இதெல்லாம் விலகும், குடும்ப ஒற்றுமையா இருப்பீங்க. சில நேரங்காலங்கள் ஒரு சில விஷயத்தை விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னா அதை விட்டு கொடுத்து போயிடணும். செய்ய வேண்டாம்னா அதை செய்யக்கூடாது. அது மீண்டும் மீண்டும் நம்ம போய் செஞ்சோம்னா அது பாதிப்பு உண்டு. கிரகங்கள் எப்படி இருக்காங்க அதுக்கு தகுந்தது போல போய்க்கணும். நம்ம ஆப்போசிட்டா போய் பண்றப்ப அதை நம்ம திருப்பி ரிவெஞ்சா காட்டிட்டு போயிடும், பிரச்சனையை கொடுத்துட்டு போறது. அப்ப அவரே 12ஆம் அதிபதி ஆகிறார் இல்லையா சுக்கிரன். அப்ப 12ஆம் அதிபதி சுக்கிரன் ஆகி உங்களுக்கு 4ஆம் இடத்துல நீசம் ஆகும் பொழுது வெளியூர் வெளிநாடு பயணத்தை தவிர்த்துக்கணும். 12ஆம் இடம் வெளியூர் வெளிநாடு பயணம், அதை கண்டிப்பா தவிர்த்து கொள்ளணும்.
அதே போல பாத்துட்டீங்கன்னா இந்த நேர காலகட்டங்கள்ல கேது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இருள் கிரகம், நிழல் கிரகம். அப்ப சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய நீசமாகும் பொழுது கண்டிப்பாக இந்த நேர காலகட்டங்கள்ல இரவு நேர பயணத்தை தவிர்த்துக்கணும். எப்பேற்பட்ட இடமா இருந்தாலும் சரி, இந்த நேரத்துல இரவுல போறத தவிர்த்துக்கோங்க. ஏன்னா கேது புதன் சேர்க்கை ஏற்படுது இல்லையா இந்த மாசம். அப்ப இந்த விஷ ஜந்துக்கள்னால பாதிப்புகள் ஏற்படுறது, சின்ன ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், அல்லது பாத்துட்டீங்கன்னா ஏதாவது தோல் அலர்ஜி ஆகுறது, தேவையில்லாம இந்த இருள்ல போறப்ப இந்த கடத்துறது, தப்பான ஒரு வழியில போய் கொண்டு போய் விடுறது, ஏதோ ஒரு தூக்கத்துல வந்து தவறா டிரைவிங்ல பண்ணிடுறது, இதெல்லாம் இந்த கேது பண்ணக்கூடிய வேலை. சோ அப்ப புதன் கேதுங்கிற ஆசிரியர் கேதுவோடு இருக்கும் பொழுதும் சுக்கிரன் நீசமாகும் பொழுதும் கண்டிப்பாக இரவு நேரம் என்ன வேலைதான் தவிர்த்துக்கணும். ஒரு 7 மணி 8 மணிக்கு மேல முடிந்தால் லாங் டிரைவ் அப்படிங்கிறது டோட்டலா அவாய்ட் பண்ணிருங்க. கொஞ்சம் அக்கம் பக்கத்துலயும் கூட போயிட்டு இருந்துக்கோங்க, பட் லாங் டிரைவ் சுத்தம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இந்த டைம்ல நிறைய பாம்பெல்லாம் பாம்போ விஷ ஜந்துக்களோ பூரானோ இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா, இதெல்லாம் கொஞ்சம் வீட்டுக்குள்ள எல்லாம் வரும். சோ இதையும் நீங்க வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. முன்னாடியே அதுக்குண்டான ஏதாவது ஸ்ப்ரே எல்லாம் நிறைய விக்குது இல்லையா, அதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ அதே போல பாத்துட்டீங்கன்னா அங்க ஒரு கோயிலுக்கு போய்தான் நமக்கு செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ உங்களுக்கு 16ஆம் தேதிக்கு மேல குலதெய்வம் உங்க கூட இருக்கும். அதே போல பாத்துட்டீங்கன்னா இந்த 16ஆம் தேதிக்கு மேலையும் பார்க்கும்பொழுது உங்களுக்கு சுக்கிரன் நல்லா ஆனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உங்க ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருங்க. அதெல்லாமே உங்களுக்கு ஓவரால் நடக்கும்பொழுது உங்களுக்கு இது மேல பெரிய ஈடுபாடுகள் இருக்காது. நீங்க என்னதான் தெய்வம் இந்த கோயிலுக்கு போக முடியல அப்படின்னு நினைச்சாலும் அந்த கோயில் பிரசாதம் உங்களுக்கு வந்து கேதுவோட புதன் இருக்கும்போது நினைச்சாலே உங்களுக்கு வந்து தெய்வமே அங்க வந்து கூட வந்து போறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. அதே போல 6 மற்றும் 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்குள்ள இருக்காரு. 6 11ஆம் அதிபதி செவ்வாய் ராசிக்குள்ள இருக்கும் பொழுது உடம்பு பத்திரமா பாத்துக்கலாம். உடம்பு மேல ரொம்ப அக்கறையா இருப்பீங்க. இந்த நேரத்துலதான் ஜிம்முக்கு போகலாம், உடம்பு ஃபிட்னஸ் பண்ணிக்கலாம், லேடிஸா இருந்தா வெயிட் லாஸ் பண்ணலாம், உடம்ப கரெக்டா வச்சுக்கலாம், நல்ல ட்ரெஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய தோணும் இந்த டைம்ல. ஆனா ஒரு 6ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால வேலை சூப்பரா கிடைக்குங்க. 3ஆம் இடத்தில் புதன் இருக்கும்போது 3ஆம் இடங்கிறது மாற்றத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்ப 6ஆம் அதிபதி உங்க ராசிக்குள்ள இருக்கும்போது வேலை மாற்றம் உறுதி. யாராவது இந்த வேலை பிடிக்கல, இந்த வேலை விட்டு இன்னொரு வேலைக்கு போலான்னு இருக்கீங்க, தாராளமா இப்ப ப்ராசஸ் பண்ணுங்க, செம்மையா ஒர்க் அவுட் ஆகும், கண்டிப்பா கிடைச்சிடும். அதே போல அவரே 11ஆம் அதிபதியும் ஆகி இருக்கிறதுனால உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி ராசிக்குள்ள இருக்கும்போது லாபத்தை பெருக்கி கொடுப்பார். இப்ப இந்த டைம்ல வேலை மாற்றம் பண்ணும்பொழுது நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும். உங்க முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். நீங்க செய்ய வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது இந்த கேதுவை மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுதான். சோ அது யாருக்குமே இப்ப வரைக்கும் கேதுக்கு பரிகாரமே இல்லைங்கிறது தான் ஒரு விஷயமே. எல்லா கிரகத்துக்கும் பரிகாரங்கள் இருக்கு அப்படின்னாலும் கேதுக்கு பரிகாரம் இல்லை. அனுபவித்துத்தான் கழித்தாகணும். நம்ம கர்மாவை எப்படித்தான் குறைச்சாகும் அப்படிங்கிற விதிகள் உண்டு. ஓகேங்களா? சோ அப்படி பார்க்கும் பொழுது மிதுன ராசிக்கு இந்த மாதம் வருமானத்துக்கு குறைவுகளே கிடையாது. பட் இந்த டிப்ரெஷன், டீப் டிப்ரெஷன்ல போறது, தேவையில்லாம ஒரு குழப்பங்களை கொடுக்கறது, வம்பு வழக்குகள் வராம இருக்கிறதுக்கு. ஏன்னா 6ஆம் இடத்தை ராசிக்குள்ள இருந்தா தேவையில்லாம ஒரு ரொம்ப 6ஆம் இடம் தான் பகை, 6ஆம் இடம் தான் எதிரி. இந்த டைம்ல எதிரிகள் நிறைய சேர்ந்துருவாங்க. தேவையில்லாம நீங்களே பகச்சுக்குவீங்க, உடம்பு உஷ்ணமாயிரும், தலைவலி வரும், மைக்ரேன் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் அதிகமா பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும், கண்ணாடி போட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும். இப்பெல்லாம் அதெல்லாம் நடக்கும். ஒரு கண்ணாடி மாத்துவீங்க, அல்லது வந்து இந்த நேரத்துல பாத்துட்டீங்கன்னா ஏதாவது ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை மாத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும். உங்களுக்கு குழப்பம் இந்த பொருள் இங்க இருந்தனாலதான் நமக்கு டல் ஆயிடுச்சா, அப்ப இந்த பொருள் தூக்கி அங்க மாத்தி வைக்கலாம், இங்க மாத்தி வீட்டுக்குள்ளேயே அந்த மாற்றம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. சோ அதெல்லாம் நடக்கும். வீட்டுக்குள்ள எலி வரும் இந்த டைம்ல, சம்பந்தமே இல்லாம எலியெல்லாம் வரும். சோ இதெல்லாமே கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்? சோ இது போல ஒரு எது நடந்தாலும் நடக்கட்டும், பட் நம்மளுக்கு நம்ம குடும்பத்துக்கு பாதிப்பு இல்லாம இருக்கிறதுக்கு என்ன வழிபாடுகள் இந்த மாதம் செய்யலாம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, நான் முதலே சொன்ன ஆரம்பத்திலேயே மிதுன ராசி இயற்கையாகவே மதுரை மீனாட்சி அம்மனையும் குருவாயூர் அப்பனையும் அருள் பெற்றவர்கள். இந்த மாசம் ஏதாவது ஒரு நாட்கள்ல மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் பச்சை பட்டு வாங்கி அந்த அம்மாவுக்கு சாத்திட்டு வர்றது ரொம்ப விசேஷம். இல்லைன்னா குலதெய்வ ஸ்தானாதி போக முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கு அப்படின்னா குலதெய்வ ஸ்தானாதிபதியான சுக்கிரன் நீசமாகறதுனால உங்க குலதெய்வத்துக்கு ஒரு பச்சை பட்டு வாங்கி சாத்திட்டு வாங்க. நாங்க வெளிநாட்டுல இருக்கிறோம், வெளியூர்ல இருக்கிறோம், எங்களால அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க எங்க இருந்தாலும் உங்க குலதெய்வம் இங்கதான் இருக்கு, அது எங்கேயும் போகாது. அங்க ஐயர் இருப்பாங்கல்ல, அங்க ஏதாவது ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா அந்த கோயில பூஜை பண்றதுக்கு, பூசாரி ஏதாவது இருப்பாங்களே, அவங்க நம்பர் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. இப்பதான் எல்லா பக்கம் எல்லாத்துக்குமே நம்பர் இருக்கு. உங்களால முடிஞ்ச உதவி இந்த குலதெய்வத்தை பண்ணுங்க. ஒரு பச்சைப்பட்டு வாங்கி கொடுங்கன்னா அவங்களே சாத்திடுவாங்க. ஒரு அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா அதை வாங்கி உங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்புவாங்க, வீடியோ எடுத்து அனுப்புவாங்க. சோ இது ரொம்ப விசேஷம். 3வது, அதுவும் எங்களால பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு, நாங்க வெளியூர்ல இருக்கிறோம், ஒரு நாள் 2 நாள் ஆகும் குலதெய்வ கோயிலுக்கு வர்றதுக்கு, அதெல்லாம் எங்களால பண்ண முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னால் கண்டிப்பாக முடிந்த அளவுக்கு உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்பாள் ஸ்தலத்திற்கு இந்த பரிகாரத்தை பண்ணுங்க. ஒரு பச்சைப்பட்டு வாங்கி சாப்பிடுங்க, ரொம்ப விசேஷங்க.
அது இந்த மாசம்லாம் பண்றதெல்லாம் உங்களுக்கு பெரிய வளர்ச்சி கொடுத்தே தடையை உடைச்சிடும். அப்படியே தெய்வ கூட வந்து நிற்கும், கனவுல எல்லாம் காட்சி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கும், செஞ்சு பாருங்க. அந்த அந்த எப்படி சொல்றது, நம்ம பரிகாரங்கள் வந்து நான் ஒவ்வொரு விஷயத்துல நான் பட்ட அனுபவப்பட்ட பரிகாரத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு அதெல்லாம் கண்ணு முன்னாடி தெரியும். ஒரு பரிகாரம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுல நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகும். நிறைய விஷயங்கள் எல்லாம் அப்படியே கண் கூட நீங்க பாப்பீங்க. தெய்வங்களுக்கு அவ்வளவு சக்திகள் உண்டு. நம்ம தான் வந்து ஏதோ ஒண்ணு பேசிட்டு நம்ம செய்யறது இல்ல. ஒரு ராசிக்கு என்னென்ன பண்ணணும், எல்லா கோயிலுக்கும் போவாங்க. ஆனா நமக்கு நம்ம ராசிக்கு என்னத்துக்கு போகணும், நம்ம ஜாதகத்துக்கு எந்த கோயிலுக்கு போகணும், நமக்கு உண்டான இஷ்ட தெய்வங்கள் என்ன அப்படின்னு நம்ம விட்டுருவோம். சோ அதுலதான் வந்து நிறைய கோயிலுக்கெல்லாம் போயிட்டு நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய தெய்வத்தை நம்ம மறந்துடுறோம். நமக்கு உண்டான தெய்வத்தை நம்ம மறந்துடுறோம். சோ அதுக்கு பார்த்து கரெக்டா செய்யும் பொழுது இன்னும் உங்களுக்கு பலன் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கறது அமைப்பு. இதெல்லாம் உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்களும் பலன்களும் சிறிது மாறுபடலாம். நன்றி. இன்னும் ஒரு நல்ல பதில சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்மன், ஸ்ரீ நரசிம்மர் சரணம்.